வெல்கம் டு 360 தமிழ். இப்போ நம்ம வாரண்ட் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ஆல்ரெடி பார்ட் 1 நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா தான் கதை உங்களுக்கு தெளிவா புரியும். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் எபிசோடு செகண்ட் எபிசோட்லாம் கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். ஆனா தேர்ட் ஃபோர்த் எபிசோட் எவ்வளவு சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த பேலன்ஸ் 4 எபிசோடும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும். நிச்சயமா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். நம்ம ஹீரோ வேலை பிடிக்கலன்னு ஃப்ரெண்டு கிட்ட சொன்னாரு பாத்தீங்களா, பேசாம வேலையை விட்டுன்னு ஃப்ரெண்டு சொல்லும் போது இல்ல எனக்கான பேரை நான் மாத்தணும், அதுக்கப்புறம் தான் இந்த வேலையை விடுறத பத்தி யோசிப்பேன், அது வரைக்கும் இந்த வேலையை நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஃபோர்த் எபிசோடு முடிவுல நம்ம ஹீரோ சூப்பரா கேஸ சால்வ் பண்ணிருப்பாரு. இப்ப கொடைக்கானல் சரவணனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஏன்னா அவனால் தான் கொட்டன்ற பேர் வந்தது பாத்தீங்களா, அந்த பேரை மாத்தணும்னா அவனை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்போ ஒரு போலீஸை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. கொடைக்கானல் சரவணன் கூட வேலை பார்க்குற ஒருத்தன் இப்ப அப்ரூவரா மாறிட்டான் போல. இப்ப அந்த ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு நகை கடை தான் வச்சிருக்கான். அவனை பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இந்த போலீஸ் அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, கடைக்கு கூட்டு வந்துடுறாரு. அவங்க கிட்ட இவங்களுமே கொடைக்கானல் சரவணனை பத்தி கேக்குறாங்க. இவன் தெரியாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். பொய் சொல்லாத, உனக்கு தெரியும், அவங்க கிட்ட இருந்து நகையை வாங்கி தான் இந்த வேலையை நீ பண்ணிட்டு இருக்க, சொல்லு சொல்லுன்ற மாதிரி ஹீரோ மிரட்டுறாரு. ஹீரோ போட்டு அடிக்கிறாருல, அதுல இவனுமே பயந்துடுறான். சத்தியமா அவங்க கிட்ட இருந்து நான் நகை வாங்கல, அவன் திருடுற நகையெல்லாம் ஒரு பாய் கிட்ட தான் தருவான், அந்த பாய் இங்க தான் கடை வச்சிருக்காரு, மத்தபடி எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி சொல்றான். இவன் சொல்றது உண்மைன்றது இவருக்கு தெரியுது. இவருமே என்ன பண்றாருன்னா அந்த பாய்க்கு கால் பண்றாரு. அவர் கல்யாண வீட்டுக்கு சமைச்செல்லாம் தருவார் போல. எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, கண்டிப்பா நீங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த பாயும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இவர் கூட ரமேஷ்னு ஒருத்தர் வேலை பார்க்கறாருல, அண்ணா அந்த இடத்துக்கு தனியா போக பயமா இருக்கு, நீங்களும் வாங்கன்ற மாதிரி சொல்றாரு. சிரிடா கருப்பு போலாம் அப்படின்ற மாதிரி அந்த அண்ணனுமே ஏத்துக்கிறாரு. மறுநாள் இவங்களுமே பாயை பார்க்கறதுக்காக வராங்க. ஆனா பாய் வெளியே போயிருக்காரு போல, ஒரு ஃபங்க்ஷன்ல சமைக்கிறதுக்காக போயிருக்காரு போல. ஒன்னும் பிரச்சனை இல்ல பாய், நாங்க அந்த இடத்துக்கே வரோன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப எல்லாரும் முன்னாடியும் வச்சு அந்த பாயை தூக்க முடியாதுல்ல, முதல்ல பாய் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ரமேஷை கொஞ்சம் தள்ளி போக வச்சிடுறாரு. பாய்க்கு கால் பண்ணிட்டு இருக்காரு, பாயும் அட்டன் பண்றாரு. இப்ப யாரு பாய்ன்றது தெரிஞ்சிருச்சுல. இப்ப அவர் கார் கிட்ட பேசுறதுக்காக வந்துட்டு இருக்கும் போது இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி சட்டுன்னு லாக் பண்ணி அங்க இருந்து தள்ளி கூட்டு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோவும் இந்த பாயை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. மவனே, கொடைக்கானல் சரவணன் கிட்ட இருந்து நகெல்லாம் நீ தான் வாங்குறன்றது தெரியும், அந்த கொடைக்கானல் சரவணன் எங்க இருக்கான் ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. அவன் எங்க இருக்கான்றதெல்லாம் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி இந்த பாய் சொல்றாரு. டே விளையாடாத, உனக்கு 3 பொண்ணுங்க இருக்கிறது எனக்கு தெரியும், அந்த பொண்ணுங்களை ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ மிரட்டுறாரு. சத்தியமா அவன் எங்க இருக்கான்னு தெரியாது, அவன் நம்பர் வேணா எனக்கு தெரியும், இதுதான் நம்பர் அப்படின்ற மாதிரி பாயும் நம்பரை சொல்லிடுறாரு. இவர் நம்பர் மூலியமா லொகேஷனை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் தெரிஞ்ச அக்கா கிட்ட கேட்கிறாரு. இல்லடா அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது, மேல் அதிகாரிங்க கிட்ட சைன்லாம் வாங்கி தான் பண்ண முடியும், நம்மளால முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ ஒரு போலீஸ் இருக்கார்ல, அந்த சரவணன் நம்பருக்கு தெரியாதனமா கால் பண்ணிடுறாரு. பார்க்கும்போது தெரியாம பட்டனை பிரஸ் பண்ணிட்டேன்டா, சாரி சாரின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அந்த கொடைக்கானல் சரவணன் கிட்ட இருந்தே கால் வருது. என்ன பண்றதுன்னு தெரியாம இவர் பயப்படுறாருல, நான் சமாளிக்கிறேன்ற மாதிரி இந்த அக்கா பேசுறாங்க. தெரியாம கால் பண்ணிட்டேன் சாரின்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல திரும்பி அவன் போன் அடிக்கிறான். எங்க உங்களோட வாய்ஸ் செம்ம ஸ்வீட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லு விடுற மாதிரி பேசிட்டு இருக்கான். தெரியாம கால் பண்ணா இப்படிதான் பேசுவீங்களான்ற மாதிரி இவங்களுமே மூஞ்ச காமிச்சிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இப்ப நைட்டு நேரம் ஹீரோ போனை யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது கொடைக்கானல் சரவணன் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. பொண்ணுன்னு நினைச்சு ஃபிளர்ட் பண்ற மாதிரிலாம் அவன் பேசிட்டு இருக்கான். சரி நம்மளும் பேச்சு கொடுப்போம், அவன் லொகேஷனை கண்டுபிடிக்கலான்ற மாதிரி இவரும் சாட் பண்றாரு. மீனான்னு இவருக்கு கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணை பிக்ஸ் பண்ணிருக்காங்கல்ல, அந்த பொண்ணு கால் பண்ணும் போது நான் வேலையா இருக்கேன் சாரின்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாரு. ஆனா வாட்ஸ்அப்ல இவர் ஆன்லைன்லயே இருக்காரு. ஏன்னா அவங்க கிட்ட பேசுறாருல, அதை இந்த பொண்ணு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. நம்மளை விட்டுட்டு வேற யார்கிட்டயாவது பேசுறாரா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. மறுநாள் காலையில இவருமே அந்த அக்காவை பாக்குறதுக்காக வராரு. நைட்டு முழுக்க அவன் என்ன தூங்கவே விடலக்கா, ஜொல்லு விட்ட மாதிரி பேசிட்டு இருக்கான். இப்ப கால் பண்ணா என்ன பண்றதுன்னு தெரியலன்னு புலம்பிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து சாந்தின்ற ஒரு விலை மாது இருக்காங்கல்ல, ஏதோ ஒரு கேஸுக்காக சைன் போடுறதுக்கு வந்திருக்காங்க. இவர் அவங்களையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. அவங்க நடந்து போகும்போது இவர் ஃபாலோ பண்றாரு. என்ன இவன் ஃபாலோ பண்ணிட்டு வரான்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. ஹலோ மிஸ்டர், உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அக்கா அக்கா எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்றீங்களா, இந்த மாதிரி நான் ஒருத்தனை பிடிக்கணும்க்கா, அவங்க கிட்ட நீங்க பேசினா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் என்னால முடியாதுன்னு சொல்றாங்க. ப்ளீஸ்க்கா எனக்காக பேசுங்கன்ற மாதிரி சொல்றாரு. காசு கூட தரேன்னு சொல்றாரு. இவங்களுமே இப்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. உன்னோட வாய்ஸ் நேத்தை விட இன்னைக்கு ஸ்வீட்டா இருக்கு, உன்னை பத்தி சொல்லு அப்படின்ற
மாதிரிலாம் அவன் கேக்குறான். அதாவது அந்த சரவணன் கேக்குறான். இந்த சாந்தி இருக்காங்கல்ல, ஹீரோ சொல்லி தர மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அதாவது ஹஸ்பண்ட் துபாயில இருக்காரு, நான் இங்க தனியா இருக்கேன்னு பேசுங்கன்ற மாதிரி சொல்லி தராரு. அதே மாதிரி இவங்களுமே பேசுறாங்க. ஓஹோ இங்க தனியா இருக்கியா, அப்ப நம்ம அடிக்கடி பேசலாம், மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்றான். சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இவன் கால் பண்ணும்போது உங்களை பாக்குறதுக்காக வரேன்க்கா, நீங்க பேசி மட்டும் தாங்கன்ற மாதிரி இந்த அக்கா கிட்ட பர்மிஷன்லாம் வாங்கிடுறாரு. முடிஞ்ச அளவுக்கு இவர் சாட்லயே அவன் கிட்ட பேசுறாரு. அவன் கால் பண்ணானா இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. சரி சந்தேகம் வரக்கூடாது, அந்த அக்கா கிட்ட போயிடலான்ற மாதிரி அந்த அக்கா வீட்டுக்கே வந்துடுறாரு. டே தம்பி இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா அப்படின்ற மாதிரி அந்த அக்கா சொல்றாங்க. இருந்தாலுமே இவர் போன் எல்லாம் கொண்டு வரும்போது அவன் கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. நைஸா இடத்தை பேசி தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தா அவன் இடத்தை சொல்லவே மாட்டான். ஒரு நாள் நைட் இந்த அக்கா கிட்ட பேசுறதுக்காக இவர் வீட்டுக்கிட்ட வந்திருப்பாரு. மீனாவும் அப்பாவும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்து கவனிச்சிடுறாங்க. அதாவது விலை மாது கூட ஒன்னா இருக்கிறதுக்காக ஹீரோ வந்திருக்கிறதா நினைச்சிடுறாங்க. வாமா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அப்பா கூட்டிட்டு போயிடுறாரு. இப்ப ரெண்டு வீட்டை சேர்ந்தவங்களும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. உங்க பையன் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கான், எங்க பொண்ணை தர சொல்றீங்களா, தர முடியாது அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. இல்ல இல்ல என் பையன் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டான்ற மாதிரி ஹீரோவோட அப்பா சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. ஆனா கடைசியில அந்த பொண்ணோட குடும்பத்தை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி திட்டி அனுப்பி விடுறாங்க. சரி ஹீரோ கிட்ட பொறுமையா பேசலான்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, பெருசா பேரண்ட்ஸையும் மாமாவையும் கண்டுக்காம வேலைக்கு கிளம்பிடுறாரு. இப்ப இவர் வேலையில இருக்கும் போது சாந்தி பேசுறதுக்காக வராங்க. என்னடா ஆச்சு, எந்த பிரச்சனையும் இல்லன்ற மாதிரி கேக்குறாங்க. இல்லக்கா கல்யாணமே நின்றுச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்ல விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப திரும்பி அவங்க கிட்ட இருந்து கால் வருது, பேசுங்க அப்படின்ற மாதிரி இவருமே பேச வச்சிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துல வாக்கி டாக்கி சவுண்ட் வந்துருது. ஐயோ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறத கண்டுபிடிச்சிருவானா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. நிச்சயமா அவன் கண்டுபிடிச்சிருப்பான், கால் வேற கட் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல திரும்பி அந்த சரவணன் கிட்ட இருந்து கால் வருது. சரி பேசி பாருங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இந்த அக்காவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. சாரி செல்லம், சார்ஜ் இல்லாம போன் கட் ஆயிருச்சு, இப்பதான் சார்ஜ் போட்டு உனக்கு கால் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். சோ அவன் அதை கவனிக்கலன்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சீக்கிரமா மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா ஹோட்டல்ல வச்சு மீட் பண்ணலாம்ன்ற மாதிரி அவன் சொல்றான். இடம் எல்லாத்தையும் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் கட் பண்ணவன், அடி பாவி என்ன ஏமாத்த பாக்குறியா, நீ அந்த ஹோட்டலுக்கு வருவல்ல, உன் கதையை முடிக்கிறன்ற மாதிரிலாம் சொல்றான். அதாவது போலீஸ் இடத்துல இருந்து தான் அவங்க பேசுறாங்கன்றதை இவன் கண்டுபிடிச்சிடுறான். நம்ம ஹீரோக்கு கல்யாணம் நின்னு போயிருச்சுல, வேற ஒரு பொண்ணை பார்த்து பேசலாம் அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் நைஸா பேச்ச கொடுக்குறாங்க. ஆனா செம்ம டென்ஷன்ல இருக்காருல. இப்ப நான் கல்யாணம் வேணும்னு கேட்டனா எதுக்காக என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா பேரண்ட்ஸ் போட்டு கத்திடுறாரு. இன்னைக்குதான் சாந்தியை கூட்டு போற மாதிரி பிளான் இருக்கும். ஆனா அதுக்குள்ள இவருக்கு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் வேலை வந்துருது. இவருமே அந்த வேலையை முடிக்கிறாரு. அந்த அக்கா கிட்ட இருந்து வேற கால் வந்துகிட்டே இருக்கு. அக்கா வந்துடுறேன்ற மாதிரி இவருமே பிக்கப் பண்றதுக்காக போயிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்தா அம்மா கிட்ட இருந்து கால் வருது. அப்பாக்கு திடீர்னு நெஞ்சுவலி வந்துருச்சுப்பா, ஹாஸ்பிட்டலுக்கு வான்னு சொல்றாங்க. இதை கேட்கிற இவர் உடஞ்சு போயிடுறாரு. அந்த அக்காவோட காலை எடுக்காம இவர் பாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காரு. இப்ப சரவணன் இருக்கான்ல, வரவங்கள ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறான். ஒரு ராட மறைச்சு வச்சிருக்கான், வந்தா அடிச்சு சாவடிச்சிடலான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான். அப்பன்னு பத்தி யாரோ கதவை தட்டுறாங்க. அந்த அக்கா தான் வராங்களா என்னன்னு தெரியல. நம்ம ஹீரோ முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட போல, முதல்ல ஒரு கோயிலுக்கு வந்து அப்பாக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கா வேண்டிட்டு இருக்காரு. அம்மாக்கு என்ன பண்றதுனே தெரிய மாட்டேங்குது. அந்த இடத்துல ஜோதின்ற ஒரு நர்ஸ் இருக்காங்க. என்னெல்லாம் பண்ணணும்ன்றதை உங்களுக்கு பொறுமையா எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து கால் வருது. எங்கடா சுத்திட்டு இருக்க, உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வான்ற மாதிரி திட்டுற மாதிரி சொல்றாரு. என் அப்பா முடியாம இருக்காருன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அந்த கதெல்லாம் வேணாம், கிளம்பி வான்னு இன்ஸ்பெக்டர் சொல்லும் போது இவர் இன்ஸ்பெக்டரை திட்டி காலை கட் பண்ணிடுறாரு. அம்மாக்கு நிறைய விஷயம் தெரிய மாட்டேங்குதுல, காது வேற சரியா கேட்காது. இந்த ஜோதின்ற பொண்ணு தான் எல்லாத்தையும் புரிய வச்சு பண்ண வேண்டிய ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இந்த இடத்துக்கு வரும்போது ஹீரோக்கு முன்னாடியே இன்ஸ்பெக்டர் வந்திருக்காருன்னு தெரிய வருது. பேமெண்ட் எல்லாத்தையும் இவர் தான் பார்த்திருக்காரு போல. அதனால ஹீரோவும் நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. கோவமா பேசினதுக்காக சாரியும் கேட்கிறாரு. பரவாயில்ல விடு, உன் இடத்துல நான் இருந்திருந்தாலும் அப்படிதான் பேசியிருப்பேன். அப்பாக்கு சரியானதுக்கு அப்புறம் நீ ஸ்டேஷனுக்கு வந்தா போதும், அப்பாவை பார்த்துக்கோன்னு சொல்றாரு. இப்ப அப்பா ஓரளவுக்கு தேறி வந்துடுறாரு. இன்னும் 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு கூட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்தவங்க சொல்றாங்க. இவர் கூடயே உட்காந்து பார்த்துட்டு இருக்காருல, எங்க நீங்க கொஞ்சம் படுங்க, பாத்துக்கிறதுக்கு நாங்க இருக்கோம்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜோதி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப கொஞ்ச நாள்ல அந்த அக்கா கிட்ட இருந்து கால் வருது. ஏண்டா நீ பாட்டுக்க நீக்கு வராம போயிட்ட, எனக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா என்னடா பண்ணுவேன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அக்கா இந்த மாதிரி ஆயிடுச்சுக்கா, அதனால தான் வர முடியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சரி அப்பா வந்து நான் பாக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த அக்காவும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. யாரு என்னன்னு அம்மா கேட்கும் போது என்னோட அக்கா மாதிரின்னு மட்டும் சொல்றாரு. அவங்களோட வேலையை பத்தி எல்லாம் சொல்ல மாட்டாரு. இப்ப இந்த சாந்தி கிட்ட என்னதான் ஆச்சுன்ற மாதிரி கேக்குறாரு. ஆக்சுவலா அவங்க அந்த ஹோட்டல் வாசல் கிட்ட வரைக்கும் போயிருப்பாங்க. ஹீரோக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஹீரோ வரல, அதனால நம்ம தனியா போய் ஏதாவது ஆயிடுச்சுன்னா பிரச்சனை, நம்ம போக வேணாம் கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. இப்ப அவன் கால் பண்ண எப்படி ரியாக்ட் பண்ணுவான் தெரியல. கால் பண்ணி பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே கால் பண்ணிட்டாங்க. அவன் முதல்ல சாரி சாரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான்.
செல்லம் என்ன மன்னிச்சிரு, அன்னைக்கு என்னால ஹோட்டலுக்கு வர முடியாம போயிருச்சு, ஒரு வேலையில லாக் ஆயிட்டேன்னு சொல்றான். உண்மையில ஹோட்டலுக்கு வந்திருப்பான், ஆனா அந்த இடத்துல போலீஸ் ரைடு மாதிரி நடந்திருக்கும். அமைதியா இவனோ சமாளிச்சுட்டு கிளம்பி இருப்பான். இவங்களை இன்னொரு வாட்டி வர வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி போய் சொல்லிட்டு இருக்கான். நீங்க வரல, உங்க மேல கோபமா இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. பேபி பேபி அப்படிலாம் பேசாத, நான் இந்த மாதிரி ஒரு கடையில் தான் வேலை பார்க்கறேன், நீ அந்த இடத்துக்கு வந்தனா நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. கடைக்கு வர வச்சு எப்படியாவது கூட்டு போய் அவங்க கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி இவனுமே யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஜோதின்ற நர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, ஹீரோவோட அப்பாவை நல்லபடியா பாத்துக்கிறாங்க. ஹீரோவோட அப்பாக்கும் லைட்டா இந்த பொண்ணை பிடிக்க ஆரம்பிச்சிருது. இப்ப ஹீரோ இருக்காருல, அம்மா கிட்ட சாப்பிட என்ன வாங்கிட்டு வரேன்னு கேக்குறாரு. அம்மா மிஷினை கொண்டு வந்திருக்க மாட்டாங்க, காது சரியா கேட்க மாட்டேங்குது. ஜோதி தான் இவர்கிட்ட பேசுறாங்க. அம்மாக்கு இது வேணுமா, வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்றாங்க. சரிங்க, உங்களுக்கு ஏதாவது வேணுமா, வாங்கிட்டு வரேன்ற மாதிரி இவருமே கேக்குறாரு. சரி இதை வாங்கிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களுக்காக வாங்கிட்டு வந்துலாம் தராரு. அவங்களுமே லைட்டா சிரிக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்றத நமக்கு புரிய வைக்கிறாங்க. அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அப்பா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்துலாம் பாக்குறாங்க. இவரோட பேரண்ட்ஸ்க்கு அந்த பொண்ணை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருது. சரி வீட்டுல பேசிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணோட வீட்டுல பேசுறாங்க. அந்த பொண்ணோட வீட்டை சேர்ந்தவங்களுக்கும் பிடிச்சிருது போல. சரி கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிஞ்சிருது. அவன் கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு கிடைக்காமயே கஷ்டப்படுறான். தலைவனுக்கு இந்த வெப் சீரிஸ்ல ரெண்டு பொண்ணுங்க அமையுது. ரெண்டு பொண்ணுங்களுக்கும் டக்குன்னு கல்யாணம் வரைக்கும் போயிருது. எப்படின்றதே தெரியல. சரி இப்ப நம்ம கதைக்கு வந்துடலாம். சாந்தி இருக்காங்கல்ல, திரும்பி அவங்க கிட்ட பேசுறேன்டா, இந்த வாட்டி எப்படியாவது மீட்டிங்க நம்ம பேசி ஓகே பண்ணிடலான்ற மாதிரி சொல்றாங்க. எப்படியாவது பேசுங்கக்கா அப்படின்ற மாதிரி இவருமே பேச வைக்கிறாரு. நீங்க எங்க வேலை பாக்குறீங்க, கடை பேரை சொல்லுங்க, நான் அந்த இடத்துக்கு வரேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நான் இந்த கடையில் தான் வேலை பார்க்கறேன், இப்ப வேணா வரியான்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப என்னால வர முடியாது, இந்த நாள் நான் வரேன்ற மாதிரி சொல்றாங்க. அவனுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறான். அந்த நாள் ஹீரோக்கு வேற ஒரு வேலை வந்துருது. எலெக்ஷன் டைம் போல ரவுண்ட்ஸ் மாதிரி போனோம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. எப்படியாவது வேலையை மாத்தி தரணும் அப்படின்ற மாதிரி இந்த அக்கா கிட்ட பேசுறாரு. திருச்சி வரைக்கும் போற மாதிரி வேற ஒரு வேலை இருக்கு போல. அதாவது எலும்பு கூடு இருக்கு பாத்தீங்களா, அதை ஒப்படைக்கிற மாதிரி ஒரு வேலை இருக்கும். அந்த வேலையை நீ பண்ணு, நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிக்கிறேன்ற மாதிரி இந்த அக்கா சொல்றாங்க. இவருமே அந்த மண்டவோட எடுத்துட்டு வராரு. என்னடா பாக்ஸ்லாம் கேட்கும் போது இவருமே மண்டவோடு ஒரு இடத்துல தந்துட்டு போனோன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி அந்த சாந்தி ஏத்துக்கிறாங்க. இவருமே அங்க இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல தந்துடுறாரு. இப்ப போலான்ற மாதிரி இவங்களை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப இவங்களுமே அந்த இடத்துல சரவணனை மீட் பண்ணிடுறாங்க. சரவணனோ வா என்னோட இடத்துக்கு போயிடலான்ற மாதிரி அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்கான். இவங்க செம்ம பயத்தோட தான் அவன் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. ஹீரோ ஃபாலோ பண்றாருன்ற தைரியத்துல அவன் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து கால் வருது. நீ எங்கடா சுத்திட்டு இருக்க, இங்க ஒரு வேலை இருக்கு, கலவரம் மாதிரி ஏற்பட்டிருக்கு, நீ வான்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோ இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசின கேப்ல இந்த அக்காவை கோட்டை விட்டுறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த இடத்துல முழிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா, ஒரு இடத்துல சண்டை நடக்கிறதா இன்ஸ்பெக்டர் சொன்னார்ல, அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த அக்காவை மிஸ் பண்ணிட்டாரா என்னன்றது தெரியல. இப்ப கலவரத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஸ்டேஷனுக்கும் வந்துடுறாரு. ஸ்டேஷனுக்கு வந்தவரு உள்ள வராம வேகமா வெளியே போறாரு. இவன் எங்க போறான்னு இன்ஸ்பெக்டர் யோசிக்கும் போது வெளியே போன ஹீரோ இருக்காருல, சரவணனை லாக் பண்ணி கூட்டு வராரு. எப்படிடா இவனை பிடிச்சான்னு எல்லாருமே ஆச்சரியமா கேக்குறாங்க. அந்த அக்காவை இவர் கோட்டை விட்ட மாதிரி காமிச்சாங்கல்ல, இந்த அக்காவுமே ஃபாலோ பண்ணிட்டு வரலையான்ற மாதிரி செம்ம பயத்துல இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோ என்ட்ரியை கொடுக்குறாரு. கவனமா ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருப்பாரு. போலீஸ் நாய உன்னை விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி அவன் இருக்கான்ல, அடிக்கிறதுக்காக வரான். ஆனா ஹீரோ தடுத்து பயங்கரமா சண்டை போடுறாரு. உன்னை விட மாட்டேன்னு பயங்கரமா அடிக்கிறாரு. ஏன்னா இவனால் தான் இந்த பேர்லாம் இவருக்கு வந்தது இல்ல, சம்மடி அடிச்சிருப்பாரு. இப்ப இவருமே செல்லுக்கு கூட்டு போய் சரவணனா அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப பாக்குற எல்லாருமே டே கொட்டை நிறுத்துன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவர் நிறுத்தவே மாட்டாரு. கருப்புன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நிறுத்துறாரு. அதுவும் இல்லாம எல்லாருமே சொல்லணும்ன்ற மாதிரி எதிர்பார்க்கிறாரு. இப்ப புரிஞ்சுக்கிட்டவங்க இருக்காங்கல்ல, எல்லாருமே வந்து இவனை கருப்புன்னு கூப்பிடுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எல்லாரும் வந்து முதல்ல கொட்டன் தான் கூப்பிடுறாங்க. ஆனா கருப்புன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிறுத்துறாரு. ஆனா திரும்ப திரும்ப அடிக்கிறாரு. எல்லாரையும் சொல்ல வைக்கணும்னு நினைக்கிறான் போல அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரையும் வர வச்சிடுறாங்க. ஆனா மூர்த்தின்றவர் மட்டும் வர முடியாதுன்னு சொல்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் ஒழுங்கா வந்து சொல்லிருன்ற மாதிரி சொல்றாரு. சரி சொல்றேன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல மூர்த்தி அந்த இடத்துக்கு வந்து கருப்புன்ற மாதிரி இவரை கூப்பிடுறாரு. ஆக மொத்தத்துல இவனால கொட்டன பேர் மாறுச்சுல, அந்த பேரை இவன் மூலியமாவே கருப்புன்னு சொல்ல வச்சிட்டாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. முதல்ல நம்ம ஹீரோ எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவார்ல, இப்ப எல்லாரையும் அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. இவர் அடிக்கிறத பார்த்து இன்ஸ்பெக்டரே பயப்படுறாரு. அவனுங்களை அடிக்கிறது பயன்படுத்துறதுக்கு தான். 10 அடி அடிக்கிறேன்னா 7 அடி கீழே தான் விழணும், 3 அடி தான் அவனுங்க மேல படணும், புரிஞ்சதா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இருந்தாலுமே நம்ம ஹீரோ இருக்காருல, எல்லாரையும் அடிக்கிறாரு. இப்ப கைதியா இருக்கவங்க கூட கருப்பை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க.
பயப்படுறாங்க. ஐயோ அவரோட அடியெல்லாம் தாங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வாட்டி காலை பிடிக்கிறதுக்கே இவர் பயந்தார்ல, இப்ப நிறைய பேரோட காலை இவரே உடைக்கிறாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதாவது இந்த ஸ்டேஷன் இவரை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திருச்சுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப விசாரணைக்காக ஒரு லேடியை ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்திருக்காங்க போல. லாயர் மகேஷ்ன்றவர் எப்படி நீங்க கூட்டு வருவீங்கன்ற மாதிரி பிரச்சனை பண்றாரு. இன்ஸ்பெக்டரையே ரொம்ப மரியாதை இல்லாம பேசுறாரு. யாரா நீ இன்ஸ்பெக்டரையே மரியாதை இல்லாம பேசுற அப்படின்ற மாதிரி ஹீரோ எகிர்றாரு. வேணான்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் ஆளுங்களும் கண்ட்ரோல் பண்றாங்க. இவன் எப்படி இன்ஸ்பெக்டரையே மரியாதை இல்லாம பேசுறான் அப்படின்ற மாதிரி அந்த அக்கா கிட்ட கேக்குறாரு. இன்ஸ்பெக்டருக்கும் இந்த லாயருக்கும் சுத்தமா ஆகாது போல. இந்த லாயரை பகச்சுக்க எல்லாருமே பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையை இழுத்து விட்டுருவாரு போல. நீ தேவையில்லாம பிரச்சனை வச்சுக்காதன்ற மாதிரி ஹீரோ கிட்டயும் சொல்றாங்க. இப்ப ஹீரோ ஒரு கேஸ் விஷயமா தீனான்றவரோட வீட்டுக்கு வந்திருக்காரு. ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் போல அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் நினைச்சுக்கிறாங்க. உள்ள வந்து உட்காருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க போலன்ற மாதிரி இவரும் உள்ள வந்து உட்காந்துடுறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல ஹஸ்பண்ட கால் பண்ணி வர வச்சிடுறாங்க. என் ஃப்ரெண்டுன்னு நினைச்சு உங்களை உள்ள கூப்பிட்டுருக்கா போல. சரி என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி தீனா கேக்குறாரு. உங்க மேல ஒரு ஈவ்டீசிங் கேஸ் இருந்தது இல்ல, அந்த கேஸுக்காக நீங்க ஆஜராகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. காலேஜ் டைம்ல நடந்த அந்த விஷயமா? ஆக்சுவலா என் மேல தப்பே இல்ல சார். நிறைய பசங்க சேர்ந்து ஒரு பொண்ணை கிண்டல் பண்ணாங்க. அதுல கேஸ் ஃபைல் ஆயிருக்கும். என் ஒய்ஃபுக்கு இதெல்லாம் தெரிய வேணாம் சார். நம்ம வெளியே போய் இதை ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தீனா சொல்றாரு. இந்த கேஸை பத்தி ஹீரோ கொஞ்சம் சத்தமா பேசிட்டு இருக்காரு. சார் சத்தமா பேசாதீங்க. என் ஒய்ஃப் பொண்ணுக்கெல்லாம் கேட்டுருச்சுன்னா அசிங்கமா போயிடும் சார். சத்தியமா இதுல என் தப்பு எதுவுமே இல்ல சார். ரூமுக்கு வாங்க பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க ரூமுக்கு கூட்டு வந்துடுறாரு. சார் காசை வேணா வச்சுக்கோங்க சார். இந்த கேஸை முடிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இதுல கடுப்பான ஹீரோ இருக்காருல, சொன்னா கேட்க மாட்டல, வாடான்ற சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காரு. இப்ப ஒய்ஃப் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. ஒய்ஃப் கிட்ட நான் சொல்லவா நீ சொல்றியா, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி சொல்றாரு. வேற வழி இல்லாம தீனா இருக்காருல சில விஷயங்கள் எல்லாம் சொல்லிடுறாரு. ஒய்ஃபுமே இதை கேட்டு ஃபீல் பண்றாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, எல்லாரும் முன்னாடியும் தீனாவை இழுத்துட்டு போறாரு. ஊர் மக்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த தீனாக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. எதுவுமே பண்ண முடியாம ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. இப்ப ஸ்டேஷன்ல இருக்கவங்க வீட்டுல பேசிக்கோன்ற மாதிரி போனை தந்திருக்காங்க போல. எதுக்கு இவனுக்கெல்லாம் போனை தரீங்கன்ற மாதிரி ஹீரோ புடிங்கிடுறாரு. இந்த சமயம் ஒரு பெரியவர் வராரு. ஏற்கனவே ஹீரோ ஒரு பெரியவர் கிட்ட விசாரணை பண்ணார்ல, அடிக்கடி வீட்டுக்கு போய் ஒருத்தர் கிட்ட பேசினாரு பாத்தீங்களா, அந்த பெரியவருக்கு ஒரு பொண்ணு இருந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு தான் இப்ப மிஸ் ஆகுறாங்க போல. கண்டுபிடிச்சு தாங்கன்ற மாதிரிலாம் அந்த பெரியவர் கேட்கிறாரு. இப்ப வேற சில பசங்க மாட்டிருக்காங்க. அந்த பசங்க நிறைய கஞ்சா எடுப்பாங்க. பொண்ணுங்களுக்கும் கஞ்சா தந்து தப்பு தப்பா வீடியோ எடுப்பாங்க போல. நீ தாண்டா கொஞ்சம் அடிக்கணும்ன்ற மாதிரி ரமேஷ் சொல்றாரு. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இந்த பெரியவரோட பொண்ணும் அவங்களால பாதிக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி இவருக்கு தோணுது. அந்த பொண்ணோட போட்டோவை தாங்கன்னு வாங்கிக்கிறாரு. இப்ப இந்த கைதிகளை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இந்த பொண்ணை நீங்க ஏதாவது பண்ணீங்களான்னு கேக்குறாரு. இந்த பொண்ணை எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்ற மாதிரி இங்க இருக்க எல்லாருமே சொல்றாங்க. இவனுங்களை அடிச்சாதான் உண்மை வரோன்ற மாதிரி ஹீரோவும் எல்லாரையும் போட்டு அடிக்கிறாரு. ஒருத்தனோட காலை உடைச்சா மத்தவங்க பயப்படுவாங்கல்ல, அதனால ஒருத்தனோட காலை உடைக்கிறாரு. இதை பாக்குற எல்லாருமே செம்மையா பயப்படுறாங்க. இவனுங்க பண்ணலன்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருது. ஹீரோவால முன்னாடி நம்பரை வச்சு கண்டுபிடிக்க முடியல, இப்ப நம்பரை வச்சு கண்டுபிடிக்க முடியும் போல. வெளியே காசு கொடுத்து இவர் நம்பரை வச்சே கண்டுபிடிக்கிறாரு. அது மூலியமா ஏதோ தகவல் கிடைக்குது போல. பெரியவரை ஒரு கடைக்கு வர வச்சிடுறாரு. இப்ப இவருமே ஆளுங்க கூட சேர்ந்து அந்த கடைக்கு வந்துடுறாரு. பெரியவரும் என்னாச்சு ஏதாவது பிரச்சனையான்ற மாதிரி கேட்கிறாரு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, இருங்க நான் உங்களை கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப வேகமா கார்ல இந்த பெரியவர் ஒரு இடத்துக்கு கூட்டு வராரு. இந்த பெரியவரோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு தான் கூட்டு வந்திருக்காரு. உள்ள போய் பேசுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இந்த சொந்தக்கார லேடியோட பையன் தான் அந்த பொண்ணை கூட்டு வந்திருப்பான். ரெண்டு பேருமே லவ் பண்றாங்கன்ற மாதிரி கூட்டு வந்திருப்பான். இவங்களுக்குள்ள சண்டைலாம் நடந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வந்த ஹீரோ இருக்கார்ல, வேணும்ட்டே ஒரு பாத்திரத்தை தூக்கி எறியறாரு. அப்பதான் உள்ள இருக்க அந்த ரெண்டு பசங்க வராங்க. அந்த பையன் நான் லவ் பண்றேன், விட முடியாதுன்னு சொல்றான். இந்த வயசுல உனக்கு லவ் கேக்குதா அப்படின்ற மாதிரி இவருமே அந்த பையனை போட்டு அடிக்கிறாரு. அந்த பொண்ணை அப்பா கிட்டே அனுப்பி வச்சிடுறாரு. இதனால அந்த அப்பா இருக்கார்ல, ரொம்ப நன்றி தம்பி அப்படின்ற மாதிரி இவருக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு இவர் 1 மணி வாக்குல ஸ்டேஷனுக்கு வராரு. என்ன தூங்குறீங்க சாப்பிடுங்கன்ற மாதிரி எல்லாருக்கும் சாப்பாடு தராரு. அதே மாதிரி கைதிகளுக்கு சாப்பாடு தரணும்ல, அதனால கைதிகளை பாக்குறதுக்காக இவருமே உள்ள வராரு. டே எந்திரின்னு எழுப்புறாரு. பார்த்தா ஒருத்த மட்டும் எந்திரிக்க மாட்டான். அடிச்சவனே நல்லா தான் இருக்கான், ஆனா அதை பார்த்து ஒருத்தன் பயந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டானா என்னன்னு தெரியல, அசையவே மாட்டான். ஐயோ அசைய மாட்டானே அப்படின்ற மாதிரி இவர் எல்லார்கிட்டயும் விஷயத்த சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே இதை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. பெரிய பிரச்சனை ஆயிடுமே, இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிடலான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிட்ட விஷயத்த சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் வேற ஒருத்தரை வச்சு இந்த கேஸை மூடி மறைச்சிடலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அவர் ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய கேஸ்ல ஹெல்ப் பண்ணியிருக்கவர் போல. அவரும் போலீஸ் தான், ஆனா மறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார் போல. அவர்கிட்ட தகவலை கொடுத்துடலான்ற மாதிரி இவங்க தகவலை கொடுத்துடுறாங்க. அது வரைக்கும் ஸ்டேஷனுக்கு யாருமே வராம பாத்துக்கணும், யார் வந்தாலும் சீக்கிரமா அனுப்பிடணும்னு யோசிக்கிறாங்க. அப்ப மண்டையை உடச்சிட்டு ஒரு ஒய்ஃப் வராங்க. அந்த ஒய்ஃபை சமாதானம் பத்தி இங்க இருந்து அனுப்பி விடுறாங்க.
ஆக்சுவலா பாடியை மறைக்கிறதுக்காக ஒரு போலீஸ் வந்துடுறாரு. அவருமே இவ்வளவு காசு எனக்கு தர மாதிரி இருக்கும், ஏன்னா நிறைய பேரை கரெக்ட் பண்ணணும்னு சொல்றாரு. சரி தந்துடுறோம் அப்படின்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. ஆக்சுவலா ஹீரோ கிட்ட கொஞ்சம் சேவிங்ஸா காசு இருக்கும், இதை தாண்டி போட்டிருக்க செயினையும் கலட்டி தந்துடுறாரு. இப்ப வண்டியில ஏத்தி கொண்டு போலாம்னு நினைக்கும் போது லாயர் ஒருத்தர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நான் ஒரு ஒய்ஃப் அனுப்புனேனே, அவங்க எங்கன்ற மாதிரி கேட்கறாரு. அவங்கள நாங்க அனுப்பி வச்சிட்டோன்ற மாதிரி இவங்களுமே சமாளிக்கிறாங்க. அந்த லாயரை சமாளிச்சு பாடியை வெளியே கொண்டு வந்துடுறாங்க. இப்ப கார்ல போட்டு இங்க இருந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. எங்க கொண்டு வந்திருக்காங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க. அவன் உயிரோட இருக்க மாதிரியே 2 நாள் மெயின்டைன் பண்ணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க டாக்டர் கிட்ட பேசுறாங்க. அந்த டாக்டர் லேடி கிட்ட கொஞ்சம் காசெல்லாம் தந்துடுறாங்க. சரி நான் மெயின்டைன் பண்றேன் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் லேடியும் ஏத்துக்கிறாங்க. அதே மாதிரி அந்த சம்பந்தப்பட்ட பையனோட அம்மாக்கு கால் பண்ணி வர வச்சிடுறாங்க. கஞ்சா போதையில ரோட்ல விழுந்து கிடந்தான், நாங்க தான் தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம், என்ன ஏதுன்றத பார்க்கலாம், இந்த காசை செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி காசெல்லாம் தந்துட்டு கிளம்புறாங்க. இந்த அம்மாக்குமே பெருசா டவுட் வர மாட்டேங்குது, ஏன்னா பையன் அடிக்கடி கஞ்சா எடுப்பான். இந்த அம்மாக்கு அந்த மகேஷ்ன்ற லாயரை தெரியும் போல. லாயர் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. போலீஸுங்க தூக்கிட்டு வந்து ஹெல்ப் பண்றாங்களா? போலீஸுங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்களே, இதுல ஏதோ தப்பா இருக்கு, உன் புள்ளைய நீ பார்த்து பேசினியான்னு கேட்கறாரு. இவங்க இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா அவனை பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி இவர் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. போலீஸுங்க பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க, ஆனா அந்த இடத்துல இவர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா உள்ள இருக்கவனை பார்த்து பேசணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த தகவல்லாம் போலீஸுங்களுக்கு வருது இல்ல, போலீஸுங்க எல்லாருமே பதற ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ இந்த மகேஷ் வேற பிரச்சனை பண்றானே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு அவனை உள்ள விடாம தடுக்கணும்ன்ற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள மகேஷ் இருக்கார்ல, உள்ள வந்து அந்த பையனை பாத்துறாரு. அந்த பையனோட உயிர் ஏற்கனவே போயிருச்சுன்றது இவருக்கு தெரிஞ்சிருது. இப்ப மகேஷும் ஆளுங்களும் இந்த இடத்துல பெரிய பிரச்சனை பண்றாங்க. இந்த ஸ்டேஷன்லயே கருப்புன்றவன் தான் ரொம்ப அடிப்பான்றது எல்லாருக்குமே தெரியுது. மகேஷ் ஏற்கனவே கையை நீட்டினதெல்லாம் பார்த்தார்ல, அவன் தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, அந்த கருப்பை ஏதாவது பண்ணணும், ஆக்ஷன் எடுக்கணும்ன்ற மாதிரி போராட்டம் மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டருமே அவன் மேல எந்த தப்புமே இல்லன்ற மாதிரி சமாளிக்கிறாரு. ஆனா இன்ஸ்பெக்டருக்குமே மேல் இடத்துல இருந்து பிரஷர்லாம் வருது. யோ என்னதான் நடக்குது, என்ன ஏதுன்றத பார்த்து முடி, நானும் சீக்கிரமா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப கருப்பை கூட்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க. என்ன ரிமாண்ட் பண்ண போறாங்களா அப்படின்ற மாதிரி கருப்பு கேட்கிறாரு. அதெல்லாம் இல்ல, நம்ம இன்ஸ்பெக்டர் ஏதாவது பண்ணுவாரு, நீ தேவையில்லாம பயப்படாத அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல உட்கார வச்சு இவர் வெளியே வந்துடுறாரு. ஆக்சுவலா இந்த கேங்ல மூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. சார் அவனுக்காக நம்மலாம் பிரச்சனையில மாட்ட முடியாது, அவனை வச்சே கேஸை முடிச்சிடலான்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இன்ஸ்பெக்டர் எந்த பதிலும் சொல்ல மாட்டாரு. இதனால மூர்த்தி இருக்கார்ல, மத்தவங்க கிட்ட பேசுறாரு. எல்லாருக்குமே லைஃப் இருக்கு, அவனால எல்லாரோட லைஃபும் ஸ்பாயில் ஆக கூடாது, நான் சொன்னா கேட்க மாட்டாரு, நீங்க சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப எல்லாருமே இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறாங்க. சார் கருப்பை மாட்டி விட்டுலாம், நம்ம எல்லாருமே தப்பிக்கணும்னா அதுதான் ஒரே வழின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இன்ஸ்பெக்டர் நான் ஒரு விஷயத்த சொல்றேன், அதை கேட்டு முடிச்சுட்டு நீங்க எதுனாலும் சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன்னு சொல்றாரு. அதாவது இந்த இன்ஸ்பெக்டர் முதல்ல சாதாரண ஆளா வந்தாரு பாத்தீங்களா, அப்ப ஃப்ரெண்ட் ஒருத்தர் இவனை அடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவனும் ஒரு வேகத்துல கொஞ்சம் 4 அடி சேர்த்து அடிச்சிருப்பாரு. அப்படி அடிச்சதுல அவன் உடம்பு முடியாம போயிருக்கும். உடனே கூட்டு வந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அதாவது கூட்டு வந்த ஃப்ரெண்டுனா கூட வேலை பார்க்கிறவர் தான், நைஸா எஸ் ஆயிடுவாரு. என்ன திடீர்னு விட்டுட்டு போயிட்டான்னு தோணுது. இவருமே பதறி அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிறாரு. சீனியருக்கு கால் பண்ணாலும் சீனியர் போன் எடுக்க மாட்டாரு. அதாவது செத்து போயிட்டா கேஸ் ஆயிடும்ல, அதனால பயந்துட்டு யாருமே போன் எடுக்காம இருக்காங்க. அவன் எப்படியாவது பொழைச்சிடணும் அப்படின்ற மாதிரி இவர் எல்லா கடவுள்கிட்டயும் வேண்டியிருப்பாரு. இவரே லைட்டா தான் அடிச்சிருப்பாரு, அதுலயே அவனுக்கு ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கும். அவன் டாய்லெட்டை கிளீன் பண்றதுல இருந்து எல்லா வேலையும் இவர் பண்ணிருப்பாரு. அவன் பொழைச்சாதான் இவரோட வேலை இவருக்கு கிடைக்கும், அப்படி இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால பயந்து பயந்து அவனை பார்த்திருப்பாரு. அவனுமே இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிருப்பான், ஓரளவுக்கு தேறி வந்திருப்பான். அவன் தேர்னதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே சாதாரணமா இவர்கிட்ட பேசியிருப்பாங்க. ஏன்னா அவன் இறந்து போயிட்டா இவர் பக்கம் திருப்பி விட்டுலான்னு ரொம்ப உசாரா வேலை பார்த்திருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல பொழைக்கிற மாதிரி வந்த அவன் இருக்கான்ல, சார் நான் வேணா எழுதி தரேன், என் உயிரே போனாலும் அதுக்கு காரணம் நீங்க இல்லைன்னு எழுதி தரேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். இவர் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுருப்பாரு. அவன் என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட என் கூட வேலை பார்க்கறவங்க என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப சொல்லுங்க, நம்ம இவனுக்கு ஆதரவா இருக்கணுமா இல்ல இவனை மாட்ட வச்சுட்டு தப்பிக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஏன்னா கருப்பு மேலேயும் முழு தப்பு இல்லைல்ல, ஏன்னா கருப்பு அடிச்சு அவன் இறந்து போயிருக்க மாட்டான், ஷாக்லயே இறந்து போயிருப்பான். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஆளுங்க யோசிக்கிறாங்க, ஆமா சார் நம்ம கருப்புக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்கணும், இந்த விஷயத்துல கருப்பை விட்டு தந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எல்லாமே கருப்போட காதலியும் கேட்டிருக்கோம். இப்ப இந்த இடத்துக்கு வந்த கருப்பு இருக்கார்ல, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்ற மாதிரி ஐடியாவை பத்தி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு. சரிடா அந்த மாதிரி பண்ணலாம்னு இன்ஸ்பெக்டர் ஏத்துக்கிறாரு. எல்லாருமே ஒரு பக்கம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, பின் வழியா போற மாதிரி ஒரு இடம் இருக்கும். கருப்பு என்ன பண்றாருன்னா நைஸா அந்த வழியா இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப இன்ஸ்பெக்டருக்கு மேல இருக்க சீனியர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கருப்பு எங்கன்ற மாதிரி கேக்குறாரு. சார் கருப்பு அந்த சமயம் ஸ்டேஷன்லயே இல்ல சார், புரிஞ்சுக்காம இவங்க பிரச்சனை பண்றாங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் போய் சொல்லி இந்த இடத்துல சமாளிச்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் இவர் சமாளிச்சிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு ஒரு ஜீப் வருது. யார் வரான்னு பார்த்தா கருப்பு தான் வராரு. யாரை கூட்டிட்டு வராருன்னா அந்த அப்பா
பொண்ணை கூட்டிட்டு வராரு. அந்த அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்டு தான் அவர் இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காரு போல. இங்க என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, கலைஞ்சு போங்க கலைஞ்சு போங்கன்னு உள்ள போயிட்டு இருக்காரு. இவன் எங்க இருந்து வரான்ற மாதிரி வெளியே போராட்டம் பண்ற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த லாயர் மகேஷை மட்டும் உள்ள கூப்பிட்டு பேசுறாங்க. மகேஷ், இவன் தான் பண்ணதா நீ சொல்லிட்டு இருக்கல, இவன்லாம் பண்ணல, ஏன்னா நைட்டு கேஸ் விஷயமா இவன் அலைஞ்சிட்டு இப்பதான் வரவே செய்யறான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மகேஷால எதுவுமே பேச முடியாம வெளியே கிளம்பி போயிடுறாரு. இன்ஸ்பெக்டருக்கு மேல இருக்க சீனியருக்கு இவங்க மேல டவுட்டா இருக்கு. இவன் சொல்றதெல்லாம் உண்மைதானா அப்படின்ற மாதிரி அந்த பெரியவரை பார்த்து கேட்கிறாரு. அந்த பெரியவரோட பொண்ணை காப்பாத்தி ஹீரோ ஹெல்ப் பண்ணிருக்காருல, அதனால பெரியவர் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்றாரு. நைட்டு முழுக்க தம்பி எங்க கூட தான் இருந்தாரு, இப்பதான் நாங்க வரோன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல பொய்யா சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஸ்டேஷன்ல இருக்க எல்லாருமே ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கல்ல, உண்மையிலேயே கருப்பு அந்த சமயம் இல்லவே இல்ல, காலையில் தான் இப்பதான் வரான்ற மாதிரிலாம் எல்லாருமே சேர்ந்து போய் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்தா தீனா என்ட்ரியை கொடுக்குறாரு. அதாவது ஹீரோ கடைசியா ஒருத்தரை லாக் பண்ணி உட்கார வச்சாரு பாத்தீங்களா, அவர் இந்த இடத்துல என்ட்ரியை கொடுக்குறாரு. எல்லாருமே என்னமா நடிக்கிறாங்க. சார், இவன் நைட்டு 1 மணிக்கு இந்த இடத்துக்கு வந்தவன் சாப்பாடு கொடுக்கலான்னு நினைக்கும் போது அவன் செத்து போயிட்டான்னு தெரிஞ்சோன்னா வேற ஒரு போலீஸை வச்சு மறைச்சாங்க. இது எல்லாமே நடந்தது, நான் பார்த்தேன், நான் கண்டிப்பா கோர்ட்ல போய் சாட்சி சொல்லுவேன்ற மாதிரிலாம் சொல்றான். இதை கேட்கிற சீனியருக்கு தூக்கி வாரி போட்டது. யோ, ஏதாவது பண்ணி சமாளிங்க, தேவையில்லாத பிரச்சனை ஆயிட போகுது அப்படின்ற மாதிரி சீனியரும் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு கிளம்பிடுறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் மத்த கைதிகள் கிட்ட பேசுறதுக்காக வராரு. இதை பத்தி நீங்க கோர்ட்ல வாயை திறக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சார், நாங்கெல்லாம் சொல்ல மாட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே பயந்து ஏத்துக்கிறாங்க. ஏன்னா சொன்னா உங்களை ஏதாவது பண்ணிடுவோன்ற மாதிரி மிரட்டி தான் ஏத்துக்க வச்சிடுறாங்க. அடுத்ததா இவங்க தீனா கிட்ட பேசுறதுக்காக வராங்க. என்ன மிரட்ட போறீங்களா, நீங்க என்ன மிரட்டினாலும் சரி, இங்க என்ன நடந்ததோ அதை கோர்ட்ல கண்டிப்பா சொல்லுவேன்ற மாதிரி சொல்றான். இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. நீ போய் பேசி பாருன்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோ பேசுறதுக்காக வராரு. நான் செய்யாத தப்புக்கு என்ன அடிச்சு இழுத்துட்டு வந்தல்ல, இப்ப நீ தொக்கா மாட்டிருக்க, உன்னை எப்படி விடுவேன், கண்டிப்பா கோர்ட்ல சொல்லுவேன்ற மாதிரி அவருமே கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள்ல கோர்ட்ல இந்த கேஸ் வரப்போது. ஹீரோ அடிக்கடி அந்த தீனாவோட வீட்டுக்கு வராரு. நான் பண்ணது தப்பு தான், தயவு செஞ்சு எனக்கு எதிராக சாட்சி சொல்லாதீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. எங்க வீட்டுக்கு நீங்க எப்பனாலும் வரலாம், ஆனா இந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. இவர் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு வந்து கெஞ்சி கேட்கிறாரு. என்னதான் கேட்டாலும் சரி, கோர்ட்ல நான் உண்மையை தான் சொல்லுவேன்ற மாதிரி தீனா சொல்றாரு. இப்ப கோர்ட்ல ஹியரிங்கோ நடக்குது. கைதிகளா ஒரு 3 பேர் அந்த இடத்துல இருந்தாங்கல்ல, அவங்க எல்லார்கிட்டயும் முதல்ல இந்த மகேஷ் கேக்குறாரு, உண்மையை மட்டும் சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இவர்லாம் அடிக்கவே இல்ல, அவன் தான் ஆட்டோமேட்டிக்கா இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கடைசியா தீனாவை வர வைக்கிறாரு. என்ன நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இந்த லாயர் மகேஷ் கேக்குறாரு. தீனா சொல்ல போறாரு. ஹீரோவோட கதை முடிஞ்சது அப்படின்ற மாதிரி நம்மள யோசிக்க வைக்கிறாங்க. ஆனா தீனா இருக்கார்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல சார், இவர் அடிக்கலாம் இல்லன்ற மாதிரி சொல்றாரு. என்ன திடீர்னு இவன் மாத்தி சொல்லிட்டான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர்ல இருந்து எல்லாருமே இந்த இடத்துல ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. சோ இவங்க மேல தப்பு இல்லன்ற மாதிரி ஜட்ஜுமே தீர்ப்பை வழங்கி எல்லாரையும் அனுப்பி விடுறாரு. ஆக்சுவலா கோர்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதை இப்பதான் நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஹீரோ பல வாட்டி வீட்டுக்கு வந்து கெஞ்சும் போது அவர் இறங்கி வராம இருந்தார்ல, ஆனா அதுக்கப்புறம் இறங்கி வந்து பேசியிருப்பாரு. என்ன சொல்றாருன்னா, காலேஜ் டைம்ல எல்லாரும் சேர்ந்து ஒரு பொண்ணை கிண்டல் பண்ணோம், ஈவ் டீசிங்லாம் பண்ணல, பெரிய பிரச்சனையாலாம் இல்ல, அந்த பிரச்சனைக்காக என் வீட்டுல வந்து என்ன எவ்வளவு அசிங்கப்படுத்தினீங்க, நீங்களாம் என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க, போலீஸ்னா நம்ம எதுனாலும் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா, அதாவது மக்களுக்கு பாதுகாப்பு தரதுக்காக தான் நீங்க போலீஸா இருக்கீங்க, மக்களை பயன்படுத்துறதுக்காக இல்ல, உங்களுக்கு எல்லாம் உங்களை போலீஸ்னு சொல்லிக்க அசிங்கமா இல்லையா சார், இப்ப என் பொண்ணு கூட வெளியே போனா எந்த போலீஸை பார்த்தாலும் அப்பாவை கூட்டிட்டு போயிடுவாங்களோன்னு பயப்படுறா, அந்த வீட்டுல நான் 30 வருஷத்துக்கு மேல இருக்கேன் சார், இப்ப எல்லாருமே என்ன கேவலமா பாக்குறாங்க, இதெல்லாம் எப்ப மாறும்னு கூட எனக்கு தெரியல சார், நான் பட்ட கஷ்டத்தை நீங்க படக்கூடாது, உங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல கல்யாணம்லாம் ஆக போகுதுன்றதுக்காக இந்த விஷயத்த நான் கோர்ட்ல சொல்ல மாட்டேன் சார், அதுக்காக நான் உங்களை மன்னிச்சிட்டேன்னு மட்டும் நினைக்காதீங்க, நான் கிளம்புறேன் சார் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோவும் இதெல்லாம் கேட்டு ரொம்ப உடஞ்சு போயிடுறாரு. நம்ம போலீஸா எல்லார் மேலயும் ரொம்ப அதிகாரத்தை காட்டிட்டோம், தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. கோர்ட்ல எனக்கு சாதகமா தான் கேஸ் முடிஞ்சது, ஆனா கோர்ட்ல சொல்லாதத இங்க சொல்லணும்னா சொல்லுன்ற மாதிரி கேட்டீங்களா சார், அதனால தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், இப்ப நான் ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன் சார், போலீஸ்னா நம்ம அதிகாரம் காட்டணும், எல்லாரையும் அடிக்கணும்ன்ற அவசியம் இல்ல, சாதாரணமாவும் நம்ம டீல் பண்ணலான்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவன் எனக்கு தெளிவா புரிய வச்சிட்டான், ஒரு அரசியல்வாதியோட பையனை நீ அடிப்பியா, சாதாரண ஆளு தானே அடிப்பன்னு கேட்டான், அதுல நியாயம் இருக்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார், இதுக்கப்புறம் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தப்பை என்னோட லைஃப்ல நான் பண்ண மாட்டேன் சார், நான் ஏற்கனவே பண்ண தப்புக்கு நீங்க என்ன தண்டனை தந்தாலும் நான் ஏத்துக்க ரெடியா தான் சார் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப கிளம்பலான்னு நினைக்கும் போது இங்க இருக்க ஆபீசர் இருக்கார்ல, என்ன நீங்க பாட்டுக்கு போறீங்க, ஐடி கார்டை எடுத்துட்டு போங்க, போய் வேலையை பார்க்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுதான் உங்களுக்கு வேலை போல, நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால ஹீரோவும் நிம்மதியா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் எதுக்காக சார் விட்டீங்க, அவனே பண்ண குற்றத்தை ஒத்துக்கிட்டான் சார், அவனுக்கான தண்டனையை நம்ம தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எங்க அவன் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டான், இதுக்கப்புறம் இந்த தப்ப அவன் திரும்பி பண்ண மாட்டான், ஒருத்தன் தப்ப புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம ஆக்ஷன்லாம் எடுக்க தேவையில்லை, அவன் வேலையை பார்க்கட்டும்ன்ற மாதிரி சொல்றாரு.
இப்ப 6 மாசம் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. ஹீரோக்கு கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஹீரோவோட ஊர்ல திருவிழா நடக்குது போல. மாமா எங்க இருக்க அப்படின்ற மாதிரி இவர் போன்ல பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்துட்டு இருக்கவரு ஒருத்தனை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. அதாவது மாரிமுத்துன்னு ஒருத்தனை மிஸ் பண்ணார்ல, ஜெரால்டுன்ற பேர்ல சுத்தி இருப்பான், அவனை மிஸ் பண்ணார்ல, அவனை இந்த இடத்துல எதர்ச்சியா மீட் பண்றாரு. மாரிமுத்துன்னு கூப்பிடுறாரு. அவனுமே ஷாக் ஆன மாதிரி வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அவனை எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரி இவரும் துரத்த ஆரம்பிக்கிறாரு. இதோடைய இந்த சீரீஸை நமக்கு முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த சீரீஸோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.